யூடியூப் மானிட்டரைசேஷனுக்கு ஒரு பிக்கஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. 4000 வாட்சர்ஸ் இப்போ 8000 வாட்சர்ஸ் கன்வெர்ட் ஆகுது. 10,000 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இப்போ 20 மில்லியன் ஷார்ட்ஸா இன்க்ரீஸ் ஆகுது. இது எப்போ அப்ளை ஆகுது, யாருக்கெல்லாம் அப்ளை ஆகுது, இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். சரிங்களா guys, this is Zak here. Welcome back to the channel of Zak here. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூடியூப் அஃபிஷியலாகவே ஆகஸ்ட் 10th அன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் என்ட்ரி லெவல் ரெக்யூப்மெண்ட்டுக்கு ஆட் அண்ட் உங்களுக்கு ப்ரீமியமில் ஆட்ஸ்லேயும் அமௌண்ட் வந்துருந்துச்சு, அதாவது பேமெண்ட் வந்துருந்துச்சு. பட் இப்போ அதில் ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச் இருக்குது. என்னன்னா, கரண்ட்லி இருக்கிறது ஒன்றும் இல்லை. அப்போ ஃபியூச்சரில் வரப்போகிற கிரியேட்டருக்கு இது பாதிப்பை கொடுக்கணும். இன் பிட்வீன் இந்த 4 மந்த்துக்குள்ளே உங்கள் சேனலை ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இந்த 4 மந்த்துக்குள்ளே அவங்க மானிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் 2017 தான் நான் மானிட்டைஸ் பண்ண போகிறேன், கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க தான் இந்த இது ப்ராப்ளமாக இருக்குது. கரெக்ட்லி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4000 குவாலிஃபைடு பப்ளிக் வாட்சர்ஸ் இருந்தாவே போதும். அதாவது லாஸ்ட் 1 இயரில் இருந்தாவே போதும். அது கூட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 10 மில்லியன்ஸ் குவாலிஃபைடு ஷார்ட்ஸு 90 டேஸ்க்குள்ளே இருக்கணும். இப்படி இருந்தாவே உங்கள் சேனலுக்கு மானிட்டைஸ் எலிஜிபிள் ஆகிடும். பட் இப்போது யூடியூப் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, February 1st 2027 இருந்து இந்த இது இன்க்ரீஸ் ஆகும்ட்டு. அதாவது டபுள் ஆஃப் த இது இன்க்ரீஸ் ஆகுது. என்னன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் எனஃப். பட் ஷார்ட்ஸும் வியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று இருக்கு. என்னன்னா, சாரி பட் காய்ஸ், இப்போதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆல்ரெடி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு கிரியேட்டருக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் இனிமேட்டுக்கு பண்ணுறது ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு இது எலிஜிபிள் ஆகும். என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி மானிட்டைஸ் பண்ணி இந்த சேனல் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு இதுவுமே ஆகாது, எஃபெக்ட்டுமே ஆகாது. இனிமேட்டு பண்ண போகிற ஒரு சேனல் கிரியேட்டருக்கும் இது கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. இது எப்போ அப்ளிகபிள் ஆகுதுன்னா, February 1, 2027 இருந்து ஃபஸ்ட் டேலேருந்து தான் இது வர கிரியேட்டருக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கிரியேட்டரும் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் எலிஜிபிள்லேயே நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும். ஆனால் பிப்ரவரிக்கு அப்புறம் பண்ண ஒரு கிரியேட்டருக்கும் பட் பண்ண முடியாது. நீங்கள் அப்போ வர ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இப்போ பண்ணீங்கன்னா அந்த ரூல்ஸ் உங்களுக்கு கிடையாது. அதாவது உங்கள் மானிட்டைஸ் பண்ணிங்கன்னா இப்படி நம்ம சேனலில் மானிட்டைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ். ஷார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் என்ன இருக்குன்னா 10 மில்லியன்ஸ் வியூஸ் இன் 90 டேஸ்க்குள்ளே வேணும். டார்கெட் பண்ணுங்கள், சரிங்களா. நீங்கள் டெய்லி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 10 ஷார்ட்ஸ் நீங்கள் டெய்லி பேஸில் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா. ஆனால் பிப்ரவரிக்கு அப்புறம் பண்ண போகிறது கிரியேட்டருக்கு இது 20 மில்லியன்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்பயும் இதே எலிஜிபிள் தான். 10 ஷார்ட்ஸ் பர் டேஸ் போடலாம். பட் ஆனால் அப்போ உங்களுக்கு இப்போ எடுக்கிற டைமை விட அப்போ எடுக்கிற டைம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகும். மீஞ்சி ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ இருக்க கரண்ட்டில் நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஷார்ட்ஸ் டாப்பில் வரணும்னா நம்ம ஹூக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ டெய்லி ஷார்ட்ஸ் போடுங்க. வித்தின் 4 மந்த், இன்னும் 4 மந்த் தான் இருக்குது. ரெகுலராக ஷார்ட்ஸ் போடுங்க. உங்கள் சேனலை சீக்கிரம் மானிட்டைஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது லாங் வீடியோ. சேம் அதே தான். லாங் வீடியோக்கும் 4000 வாட்ச் ஹவர்ஸ்லேருந்து இப்போ 8000 வாட்ச் ஹவர்ஸாக கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ ஒரே பதில் தான். 8000 குவாலிஃபை ஷார்ட்ஸை 365 கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ லாங் வீடியோவுக்கு டைம் வாட்ச் ஹவர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலராக வீக்லி 2 லாங் வீடியோஸ் போட்டாலே எலிஜிபிள் தான். அதாவது 2 வீடியோஸ் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஷார்ட்ஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று கிளிக் ஆகலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ரெண்டுமே பண்ணுறீங்கன்னா ஒன்று ஓகே தான். ஏதோ ஒன்று இதை கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் ஓகே தான், இல்லை போத் ஆஃப் திங் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் பட் நமக்கு ரீச்சஸ் தான் முக்கியம். இன்றைக்கி அவங்க வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள், டெய்லி போஸ்ட் போடுங்க, டெய்லியுமே ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். அதாவது எது கண்டென்ட் எல்லாமே இப்போ கண்டென்ட் தான். ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட்டுமே எஃபெக்ட் போட்டு பண்ணுறீங்கன்னா அந்த வியூஸ் கண்டிப்பாக போகும். டெய்லி ஷார்ட்ஸ் போடுங்க, வீடியோஸ் வீக்லி ட்வைஸ் போடுங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகும். மெயின் பாயிண்ட் 2027 பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ போடுற எஃபெக்ட்டு, அதாவது இப்போ நீங்கள் 6 மந்த்தாக இப்போ ஒரு சேனலில் மானிட்டைஸ் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் ஆவரேஜ் ஆச்சும் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த், மேனேஜர் அல்ல, மினிமம் 6 மந்த் ஆகும், ஓகேங்களா. மினிமம் 6 மந்த்துக்குள்ளே உங்கள் சேனல் எலிஜிபிலிட்டி ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து அது 1 இயராக கன்வெர்ட் ஆகப்படும்.
இப்போ நீங்கள் 6 மந்த்தில் ஒரு எலிஜிபிள் ஆகுது சேனல் இருக்குன்னா நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகும். ஏன்னா கிரியேட்டர்ஸ் எடுத்த உடனே யாருக்கும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க வியூஸ். நம்ம போடுற வீடியோஸை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கிற பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ வீடியோ எடுங்க, போடுங்க, கிரியேட்டரை கொண்டு வாங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் மானிட்டைஸ் டார்கெட் பண்ணுறீங்களா, 2000 உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அதுதான் மெயின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் யூடியூப் கிரியேட்டர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.